சாலையில் இரத்த காயத்துடன் கேட்பாரற்று கிடந்த அடையாளம் தெரியாத நபர் உயிரிழப்பு. யார் இவர், என்ன நடந்ததுன்ற விசாரணைக்கு மத்தியில தனியார் பேருந்தை காட்டி கொடுத்த சிசிடிவி. மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி கடந்த 13ஆம் தேதி அதிகாலையில 5 மணி அளவுல சாலையில ரத்த காயங்களோட ஒருத்தர் கிடந்திருந்திருக்காரு. அந்த வழியா போன ஆட்டோ ஓட்டுநர் முகமது ஆஷிக் அப்படின்றவங்க இவங்கள பார்த்து பதறி போய் உடனடியா இந்த தகவலை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்துல புகாரா கொடுத்திருந்திருக்காங்க. காவல் ஆய்வாளர் மணிகண்டன் அவர்கள் கூட சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து வர இளைஞர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் மருத்துவர்கள் அவர் முன்னாடியே உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருந்திருக்காங்க. யார் இந்த நபர், என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க இருந்த சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அப்போதான் பெங்களூர்ல இருந்து ஊட்டிக்கு இயக்கப்படுற ஒரு தனியார் பேருந்து அந்த இளைஞர் மேல ஏறி இறங்கினதா தெரிய வந்திருக்கு. விபத்து ஏற்படுத்தியதுக்கு அப்புறமா பேருந்துல இருந்து இறங்கிய நபர்கள் காயமடைந்த நபரை தூக்கி ஓரமாகவும் போட்டிருந்திருக்காங்க. ஏன் காயமடைந்த அந்த நபரை உடனடியா அவங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகல அப்படின்ற பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையா கொண்டு பேருந்த ஓட்டிய சிவராஜ் அப்படின்றவங்களை கைது செய்து போலீசார் இப்ப விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தான் இப்போ இணையத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு.